சில்லு சில்லாக போன 500 கோடி 5 ஏக்கர் பங்களாவில் வாழ்ந்த நடிகரின் பரிதாபம். சிவகுமார் சொல்லியுமா? சினிமா தயாரிப்பு என்பது மிக மிக சிரமமான விஷயம். ஆரம்பத்தில் சர்க்கரை போல இனிக்கும் என்றாலும் போக போக சர்க்கரை நோயாளி சர்க்கரையை சாப்பிட முடியாத நிலைமை போல ஏற்பட்டுவிடும். பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு, தயாரிப்பாளர் மாதம்பட்டி சிவகுமார் என்பவர் மிகப்பெரிய ஜமீன்தார். இவரது அப்பா நடராஜ கவுண்டர் மிகப்பெரிய ஆளுமையாக அவரது ஊரில் இருந்துள்ளார். 5 ஏக்கராவில் இவர்களது வீடு இருந்தது. அரண்மனை போல இருக்கும். இன்றும் அந்த வீடு உள்ளது. இதனை இப்பொழுது கேரளாவைச் சேர்ந்தவர்கள் வாங்கியிருப்பதாக தெரிகின்றது. களிமண் பொம்மை செய்யும் தொழிற்சாலை அங்கு நடக்கிறது. மாதம்பட்டி சிவகுமாரின் அப்பாவை அந்த ஊர்க்காரர்கள் எல்லோருமே முதலாளி என கூப்பிடுவார்கள். ரஜினி நடித்திருந்த எஜமான் படம் இவரது இன்ஸ்பிரேஷனில் உருவான படமாகும். 500 ஏக்கருக்கு விவசாய நிலம் இருந்தது. 14 பஸ் ஓடிக்கொண்டிருந்தது. கோவை, திருப்பூரில் 10 பங்களாக்கள் இருந்தன. அடுத்த தலைமுறையான மாதம்பட்டி சிவகுமாரை ராஜா என்றே கூப்பிடுவார்கள். இவரது மகன்தான் நடிகர் சத்யன். இவர் ஊருக்குள் நடந்து வந்தாலும் சின்ன ராஜா வர்றார் என்றே சொல்வார்கள். பரம்பரை பரம்பரையாக மரியாதையுடன் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள். அந்த ஊர் மக்களுக்கு பல உதவிகளை இவர்கள் செய்துள்ளனர். திருமணம், இழவு, குழந்தைகளின் படிப்பு உட்பட அனைத்திலுமே மாதம்பட்டி சிவகுமார் செய்த உதவிகள் ஏராளம். ஒரு படிக்கு மேலே சென்று அந்த ஊர் மக்களுக்கு நிலங்களையும் தந்துள்ளார், வீடுகளையும் கட்டி தந்துள்ளார். மாதம்பட்டி சிவகுமார் சத்யராஜுக்கு உறவினர். மாதம்பட்டி சிவகுமாரின் அத்தைதான் சத்யராஜின் பாட்டி. அந்த வகையில் இந்த ஜமீனில் சத்யராஜுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. அதே போல நடிகர் சிவகுமாரும் இவர்களுக்கு நெருங்கிய உறவினர். மாதம்பட்டி சிவகுமார் சினிமாவுக்குள் நுழைந்து தயாரிப்பாளராக மாற நினைத்தார். நடிகர் சிவகுமாரிடமே இதை பற்றி கேட்டதற்கு, வேண்டாமே, மிகப்பெரிய ஆளுமையாக வாழ்ந்துவிட்டு சினிமாவிற்குள் வர வேண்டாம். இங்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்காது. பணத்தை கொட்டி உங்களால் சமாளிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். எனினும் மாதம்பட்டி சிவகுமார் உறுதியாக நின்று பூவும் புயலும் என்ற படத்தை எடுத்தார். எத்தனை கோடியை சினிமாவில் போட்டாலும் அது மொத்தமாக அழிந்துவிடும். அப்படித்தான் மாதம்பட்டி சிவகுமாருக்கு தோல்விகள் வர துவங்கின. பிறகு விவசாய நிலங்களை விற்று படங்களை எடுத்தார். பிறகு கடனையும் அடைத்தார். ஒரு கட்டத்தில் படம் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்த போதுதான் அவர் மகன் நடிகர் சத்யன் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டார். இளையவன் என்ற படத்தை தயாரிக்க சொன்னார் சத்யன். நடிகை கௌசல்யாவுடன் சேர்ந்து அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தார். அப்போது உச்ச நடிகையாக இருந்த கௌசல்யாவுடன் சத்யன் சேர்ந்து நடித்தது ட்ரோல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, சத்யனை விட கௌசல்யா உயரமாக இருந்ததும் தியேட்டர்களிலேயே மக்கள் பேசுபொருளாக மாறியது. மிகப்பெரிய தோல்வியை அந்த படம் சந்தித்து பணத்தையும் இழந்தார். பிறகு கண்ணா உன்னை தேடுகிறேன் என்ற படத்தில் சத்யன் ஹீரோவாக நடித்தார். இதுவும் மிகப்பெரிய தோல்வி. சொந்தமாக ரிலீஸ் செய்து நஷ்டமானது. இதற்காக 300 ஏக்கர் நிலத்தையும் விற்கும் நிலைமை வந்தது. இன்று சத்யன் சென்னை பெரம்பூரில் வாடகை வீட்டில் இருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். சிலர் பிளாட்டில் வசிப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் ஜமீன் குடும்பத்தில் 5 ஏக்கரா வீட்டில் வாழ்ந்து சின்னராஜா என்று அழைக்கப்பட்ட நபர் இன்று எங்கோ வாழ்ந்து வருகிறார். நடிகர் சிவகுமார், சத்யராஜ் நிச்சயம் உதவி செய்திருப்பார்கள். ஆனாலும் ஒரு அளவுக்கு உதவிகளை செய்யலாம். எல்லா காலத்திலும் யாராலுமே உதவி கொண்டிருக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் தங்களுக்கான அடையாளங்களை தாங்களே தேடிக்கொள்ள வேண்டும். சிபிராஜை கூட சத்யராஜால் பெரிதாக கொண்டு வர முடியவில்லையே என்று தெரிவித்துள்ளார்.